Channel 5 viewers-க்கு ஒரு பெரிய ஹாய். நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு சம படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தை வந்து எஸ் மணிபாரதி அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஸ்ரீகாந்த், பிளாக் பாண்டி, அப்புறம் விஜய் டிவி, பப்பு, ஜான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. படத்தோட டைட்டில் வந்து த பெட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அது என்னங்க பெட் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. மோஸ்ட்லி படங்களை வந்து ஒன்று ஹீரோ இல்லை ஹீரோயின் வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவாங்க. ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெட் வந்து அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ரூம்க்கு யாரெல்லாம் வராங்க, என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட் வந்து ஒரு கதை சொல்ற மாதிரி தான் வந்து படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இதை ஸ்டார்டிங் பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு பெட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா வந்து நிறைய அந்த பெட்ல வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும், ஐ மீன் சந்தோஷமாகவும் நிறைய பேர் வந்திருக்காங்க, சோகமாகவும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ படத்தோட ஒன் லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்ரீகாந்தும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேரும் சேர்ந்து ஊட்டிக்கு வந்து போகிறாங்க. அதாவது வீக்கெண்டில் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மர்டர் நடக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, எதனால் அந்த மர்டரை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பற்றி தான் இந்த பெட் படம் வந்து பேசுது. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்தும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஐடியில் வேலை செய்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து இந்த வீக்கெண்ட் ஆனால் பாண்டிச்சேரி ஈஸியாக இருந்த மாதிரி போயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒன் டைம் வந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு ஊட்டிக்கு வந்து இவங்க 4 பேரும் நம்ம சிருஷ்டி தான் வந்து அந்த ஒரு பொண்ணு. ஸோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வந்து இந்த படத்தில் வந்து கால் கேர்லாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 5 பேரும் சேர்ந்து வந்து ஊட்டிக்கு போகிறாங்க. அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு சிருஷ்டி வந்து காணாமல் போயிடுறாங்க. ஸோ அவங்க ஏன் காணாமல் போனாங்க, அங்கே என்ன விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த மர்டர் யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் வந்து இவங்க அந்த ஊட்டிக்கு போகிறதா இருக்கட்டும், சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஊட்டியில் எடுக்கக்கூடிய அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ நம்மளே ஊட்டியில் இருக்க மாதிரி வந்து அந்த குளிர் இடத்துல இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாரும் வந்து அந்த போகக்கூடிய பிளேஸ் எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் ஜாலியாகவே கொண்டு போயிட்டு திடீர்னு பார்த்தா அந்த ட்ரிங்க் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப அதிகமாக வந்து காமிச்சிருந்தாங்க. முக்கியமாக வந்து எல்லாமே டபுள் மீனிங் டைலாக்ங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து டபுள் மீனிங் பேசலாம், பட் ஸ்டார்டிங்லேருந்தே படத்தில் அந்த மாதிரி டைலாக் ரொம்ப அதிகமாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கரெக்டாக அந்த இன்டர்மிஷன் அப்போ வந்து ஒரு ட்விஸ்ட்டோட முடிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்மிஷனுக்கு அப்புறம் தான் வந்து என்ன விஷயங்கள் நடந்துச்சு, அங்கே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரிவீல் பண்ண விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஜான் விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக நிற்கக்கூடிய நிறைய படங்களில் போலீஸாக தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலேயும் ஒரு போலீஸாக தான் நடிச்சிருக்காரு. ஸோ அவளுக்குமே வந்து சில இந்த ரொமான்டிக்கான சீன்லாம் வந்து அங்கங்கே வச்சிருப்பாங்க. ஸோ எப்பயுமே வந்து எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இந்த மிரட்டிக்கிட்டு வில்லன் கேரக்டரில் வந்தவர் இதில் கொஞ்சம் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட கேரக்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக அவர் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதங்களாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து செகண்ட் ஆஃப்ல காமிச்சிருப்பாங்க. இவங்க தான் பண்ணாங்க, இப்படி தான் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ கடைசியாக வந்து அந்த ஒரு ரிவீல் பண்ணுற அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சரி நீயாப்பா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி தான் ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ மற்றபடி வந்து படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இப்போ அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதில் இந்த படம் வந்து அவரோட ஆக்டிங் ரொம்ப பெட்டராகவே இருந்துச்சு. அதே மாதிரி பிளாக் பாண்டியா இருக்கட்டும், விஜய் டிவி, பப்பு இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து நடிச்சனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ண அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல என்னன்னா சில எமோஷன்ஸை வந்து ரொம்ப அதிகமாக ரிவீல் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்படின்றப்போ ஒரு விஷயம் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு பின்னாடி வந்து என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத வந்து ரொம்ப குட்டியாக ரொம்ப ஷார்ட்டாக வந்து ஒரு வாய்ஸ் ஓவரில் வந்து முடிச்சிட்டாங்க. அதை கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருக்கலாம். முக்கியமாக எல்லாத்தோட எமோஷன்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தா வந்து படம் ரொம்ப நீட்டாகவே இருந்திருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மைனஸ் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய டபுள் மீனிங் டைலாக் தான் கொடுத்தாங்க. மேபி படத்துக்கு அது தேவைப்பட்டனால கொடுத்துருந்தாங்களான்னு தெரியல. பட் ஆனால் தேட்டரில் நம்ம போய் பார்க்குறப்போ என்னடா இது ஃபுல்லாகவே இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து பர்சனலி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதை கம்மி பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். ஸோ இந்த பெட் அப்படின்ற படத்தை வந்து டைரக்டர் ஒரு புது விஷயத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றக்காக ட்ரை பண்ணி கொடுத்துருக்காரு. பிகாஸ் நம்ம இந்த மாதிரி படங்கள் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரில் தான் வந்து எடுத்திருக்காங்க. அதுலேயும் நம்ம மோஸ்ட்லி பார்த்த நிறைய படங்கள் வந்து இந்த படம் கொஞ்சம் வெரைட்டி காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இல்லை ஸ்டார்டிங் வந்து அந்த இன்ட்ரோலே அந்த பெட்டோட வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும், அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கட்டும், அது பார்க்குறப்ப ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு, பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா கதை வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப நல்ல கதையாக செலக்ட் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போன அந்த மேக்கிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு. நீங்களும் வீக்கெண்ட் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா த பெட் அப்படின்ற படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.